ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா ஆரி டிசைனிங். இன்றைக்கி செயின் ஸ்டிச் நம்ம பார்த்துட்டோம், என் நாட்டும் பார்த்துட்டோம். ஸோ அந்த செயின் ஸ்டிச்சை வச்சு டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸ் நம்ம போட்டு பார்க்கணும். சர்க்கிள் லைனில் நீங்கள் போட்டு பாருங்கள், அப்புறம் ட்ரையாங்கிள் போட்டு பாருங்கள், அப்புறம் ரெக்டாங்கிள், ஸ்கொயர் ஷேப், இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு ஃப்ளோ உங்களுக்கு கரெக்டாக வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சர்க்கிள் கூட நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் நீங்கள் ட்ரையாங்கிள், ஸ்கொயர் ஷேப், ரெக்டாங்கிள்லாம் போடும்போது அந்த கார்னர் இருக்குது இல்லைங்களா, எட்ஜ் பார்த்து அது கரெக்டாக கார்னராக வரணும் இல்லையா, அது எப்படி போடணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். கவனமாக பாருங்கள், நீங்கள் போட்டு பாருங்கள். ஸோ நான் இப்போ சர்க்குலரில் செயின் ஸ்டிச் நார்மலாக போட்டுட்ருக்கேன். அது எப்பவும் போலியே தான். நீங்கள் சின்ன சின்ன ரவுண்ட், அப்புறம் பெரிய ரவுண்ட், சர்க்கிள்குள்ளேயே திரும்பவும் சர்க்கிள், அந்த மாதிரியெல்லாம் போட்டு பாருங்கள். ஸோ நான் இப்போ ஒரு சர்க்கிள் முடிச்சிட்டேன். நான் வந்துட்டு என் நாட் போட்டுட்ருக்கேங்க. நான் போட்டிருக்கிறது இன்விசிபிள் என் நாட். ஸோ உங்களுக்கு தெரியாது, கீழே ஃபினிஷ்டாக இருக்கும். அடுத்தது நான் ஸ்கொயர் ஷேப் போட்டு காட்டுறேன். ஸோ இந்த ஸ்கொயர் ஷேப் போடும் பொழுது 4 எட்ஜஸும் உங்களுக்கு டிப் கரெக்டாக வரணும், கார்னர். நான் எப்படி போடுறேன்றது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் லைனில் நான் செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். அந்த எட்ஜில் திரும்ப அடுத்த லைன் போகிறதுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் ஒரு குத்தி எடுத்து திரும்ப அந்த சைடுக்கு திருப்பினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த கார்னர் கரெக்டாக நிற்கும், டிப் பாயிண்ட்டாக. இப்போ பாருங்கள், நான் கீழே லைன் போட்டுட்ருக்கேன். ஸோ நான் இப்போது முடிக்க போகிற இடத்துல மேல் நோக்கி அடுத்த லைன் போகணும் இல்லைங்களா, அதுக்காக ஆப்போசிட் சைடில் ஒரு குத்தி எடுத்து திரும்ப மேல் நோக்கி நான் இழுக்கணும். அந்த மாதிரி தான் பண்ணினா தான் உங்களுக்கு கார்னர் பாயிண்ட் கரெக்டாக கிடைக்கும். ஸோ நான் திரும்பவும் போட்டுகிட்டே இருக்கேன் பாருங்கள். அடுத்த லைன் இது முடியும் போது நான் எப்படி பண்ணுறேன்றதை இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ அந்த எட்ஜ் பாயிண்ட் வரும் பொழுது ஆப்போசிட் சைடில் ஒரு சின்னதாக லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பினீங்கன்னா தான் கார்னர் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ இதையும் நான் ஸ்கொயர் ஷேப் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். அதே மாதிரி என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்ததான் நான் ட்ரையாங்கிள் ஷேப் போட்டுட்ருக்கேன். ட்ரையாங்கிள் ஷேப் நீங்கள் ஸ்கொயர் ஷேப் எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி தாங்க ட்ரையாங்கிள் ஷேப்பும். நீங்கள் அந்த 3 கார்னர்லையும் ஆப்போசிட் சைடில் ஒரு சின்னதாக லாக் மேல் நோக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திரும்ப கீழே இழுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கார்னர் கரெக்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போடும்பொழுது உங்களுக்கு கார்னர்ஸ் எல்லாமே டிப் பாயிண்ட்டாக கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணும்பொழுது அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போடுறதுக்கு இந்த டெக்னிக் ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ இது நீங்கள் போட்டு பழகிக்கோங்க. பிகினர்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப முக்கியமாக தெரிய வேண்டிய ஒரு விஷயம். நம்ம சேனலில் ஆரி வீடியோஸ் நிறைய போட்டுட்ருக்கோங்க. ஆரி டிசைனிங்கில் பண்ண வேண்டியது, பண்ணக்கூடாதது, ஆரி ப்ளவுஸ், நெக் டிசைன்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் நம்ம சேனலை இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உடனடியாக அப்டேட் கிடைக்கும். தேங்க்யூ.